ஹே ஹாய் zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காஜ் நம்பர் 8 அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸ் உடைய சாப்டர் 39ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ வெல்கம் டு அனிமே zombies. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னு. கஃப்கா ஹிப்னோ சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மெசேஜ் வந்துருச்சு. இத ஷினோமியாலாம் பார்த்துட்டு எப்பா பெரியவர் எப்படியோ தப்பிச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாவே இருக்காரு. சோ நம்ம டீமுடைய பேஸ் மொத்தமா அழிஞ்சதுனால இந்த மொத்த டீமையுமே ஆர்கனைஸ் பண்றதுக்காக ஒரு சொட்டான்குள்ள இருப்பாரு. அவரோட பேரு இஜி ஆஷிகாவா. சோ இவர் உண்மையிலேயே கிளியரா ஆர்கனைஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஷினோமியா கிட்ட, ஷினோமியா நீ இப்போ நருமி அப்படின்ற ஒருத்தர் கிட்ட, அதாவது ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல தான் இப்ப நீ சேர போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கமாண்டர் இவர் தான் நருமி. அவரை போய் இவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த ரூம் பார்க்க அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு வெளியே. சோ டோர் உள்ள திறந்து பார்த்தா ஒரு சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கான், உட்காந்து பிஎஸ் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சுத்தனமா பார்த்தா அந்த ரூமே குப்பையா அலங்கோலமா இருக்கு. அதை பார்த்த உடனே இவரு அந்த சொட்டாங்கில் என்ன பண்றாரு, பாரு நீ கொஞ்ச நேரம் வெளியே நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஷினோமியாவை நிக்க வச்சுட்டு உள்ள போய் பட்டெக்ஸ்ல எட்டு உதைக்கிறாருங்க. டேய் என்னடா பண்ணு இருக்க, இன்னைக்கு உனக்கு ஒரு புது ட்ரெயினி வராங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னும் போது, எங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளவு பெரிய முக்கியமான கேம்ல இருக்கேன், இன்னொன்னு கொஞ்சம் காசு வேற தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் டேய் உனக்கு காசு தேவைப்படுது தேவைப்படல அதெல்லாம் வேற, இன்னொன்னு இந்த ஆபீஸ் ரூம் இது என்னடா பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இது என்னோட ரூம் தானே, இதை நான் என்ன வேணாலும் பண்ணலாமே, இது ஒன்னும் உன் ரூம் கிடையாது, இது ஆபீஸோட ரூம், அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு கிளீன் பண்ண வைக்கிறாரு. இன்னொன்னு தலைவர் இவர் ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆளா இருப்பாரு போல, விளையாடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஆளா இருப்பாரு போல, இவரெல்லாம் எப்படி கமாண்டர் ஆனாரு அப்படின்னு நமக்கே யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா ஷினோமியாவும் யோசிச்சிருப்பாங்க. சோ அவன் என்ன பண்றா, என்னதான் இருந்தாலும் இவருதான் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு, நான் உங்களுக்கு கீழே கண்டிப்பா ரொம்பவே கரெக்டா வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு இவரும் பார்த்துட்டு, இங்க பாரு எனக்கு கீழே ஸ்டடி பண்றதுக்கு பர்மிஷன் தரேன், ஆனா நீ உன்னுடைய பவரை என்கிட்ட கண்டிப்பா காமிச்சே ஆகணும், செம்மையான பேட்டில் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஏன்னா இந்த ஆளு வேற லெவல் பவர்ஃபுல்லான ஒரு போல இருக்கு. சோ இவங்க பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்திலே இவங்களுக்கு ஒரு பேட்டிலும் ஸ்டார்ட் ஆயிடுது. இவ்வளவு நேரம் டமாஸ் பீஸ் மாதிரி இருந்த இவரு திடீர்னு பார்த்தா கில்லி பீஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வா சண்டைக்கு போலாம் ஷினோமியா அப்படின்னு சொல்லி ஷினோமியாவை கூப்பிட்டுக்கிட்டு போறாருங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய காட்சி இருக்கு. அவர் என்ன பண்றாரு, நல்லா செமையான சூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இங்க பாரு ஷினோமியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய காட்சி நின்றுட்டு இருக்கு. அதை அட்டாக் பண்றதுக்காக வேகமா போய்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவர் ஒரு ஏரோப்ளேன்ல பறந்து போய்கிட்டு இருக்காருங்க. அங்க இருந்து டைரக்டா டைவ் பண்றாரு. இவர் கண்ணை நீ பார்த்தனா ஏதோ ஒரு விதமான புது விதமான கண்ணு மாதிரி இருக்கு இவருடைய கண்ணு. கண்டிப்பா இவருக்கும் கண்ணுல ஏதோ ஒரு சரியான பவர் இருக்கு. சோ இவர் என்ன சொல்றாரு, மேல இருந்து கீழே விழும்போது, இங்க பாரு ஷினோமியா நான் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான், பவர். இன்னொன்னு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற ஒருத்தன் கண்டிப்பா பவரே இல்லாம வீக்லிங்கா இருக்கிறது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றான். சோ ஷினோமியாவும் அது கண்டிப்பா நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கான்பிடென்டா இருக்காங்க. சோ இப்ப என்ன நமக்கே தெரியும் ஷினோமியா செம்ம பவர்ஃபுல், அவ கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணிருப்பா அப்படின்றது. அந்த இடத்துல போய் பார்த்தா உண்மையிலேயே ஒரு நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்திருக்கு, என்னன்னா ஃபர்ஸ்ட் கமாண்டர் தான் வின் பண்ணிருக்காரு, அவர் தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அடிச்சு டெஃபீட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்திருக்கு. இப்போ இதை பார்த்தா உண்மையிலேயே ஷினோமியா தான் அந்த பெரிய காஜுவை டெஃபீட் பண்ணுது, ஆனா எல்லா கிரெடிட்டும் இவருக்கு போயிடுச்சு. என்ன மனுஷன்டா இவரு, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்காரு, ஆனா இந்த மாதிரி சில்லித்தனமா இன்டர்நெட்ல எல்லாம் விளையாடிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஷினோமியாவும் நினைக்கிறா. ஈவன் நம்மளுடைய தலைவருமே நினைக்கிறாரு. ஏன்னா இவருடைய ஃபுல் டார்கெட் என்னவா இருக்குன்னா, நம்மளுடைய மினாவை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணி இவர் பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல. அது இன்னமும் நடக்காம இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் வெக்ஸா இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. சோ இந்த சமயத்துலதான் அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்டானா இந்த மாதிரி நேரத்துல மீட்டிங்க்கு எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா யோசிக்கும் போது அந்த சமயத்துலதான் அந்த சொட்டாங்கு ஏஜி வந்து, டேய் இது உன்னோட வேலை, ஒழுங்கு முறையதான் கிளம்பி போ, அப்புறம் இது சாதாரணமான விஷயத்தை பத்தி இல்ல, இது மான்ஸ்டர் 8 பத்தின விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த பக்கத்துல பார்த்தா நம்மளுடைய தலைவர் எப்படியோ நம்மள உயிரோட வாழவாது விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாற ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவரு புஷ்அப்ஸ் எல்லாம் பண்ணி நார்மலா படிச்சுட்டு தான் இருப்பாரு, ஏதோ ஒன்னு பவர் அப் பண்ண மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவர் மட்டும் அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இல்ல, இவரை மாதிரி இருக்கிற எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு நம்ம தலைவர் மேல இருக்க ஒரு நம்பிக்கையில தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல என்ன பண்றாருன்னா, நாருமி கிட்ட நம்மளுடைய தலைவர் கஃப்கா ஹிபினோவை நீங்க வந்து இப்போ டீம் 1 கூட தான் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கஃப்கா ஹிபினோவும் சரி நான் கண்டிப்பா எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, நான் எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, யாரு கூட இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு டிஃபென்ஸ் ஆபீசரா மாறியே திருவோம் அப்படின்னா ரொம்ப சபதம் விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல பார்த்தா ஷினோமியாவோட அப்பா, டேய் நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன், ஒழுங்கு முறையதான் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, இந்த கோலரா பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லிட்டு ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டாவே இருப்பாரு அந்த மனுஷன். அதே மாதிரி கட் அண்ட் ரைட்டாவே தலைவர் அனுப்பிச்சு விட்டுறாரு. இன்னொன்னு, ஆல்ரெடி இந்த டீம் ஒன்னோடைய இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய காஜு நம்பர் 8 வந்த உடனே அது இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு யூனிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த யூனிட் 1 வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்கு என் டீம் மட்டுமே இல்ல, நானே பவர்ஃபுல் தான்டா, நான் இருந்தாலே அது பவர்ஃபுல் தான்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த நார்மிக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. யாரா இந்த நம்பர் 9, அவங்க எல்லாம் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆறாங்க? இன்னொரு விஷயம், நம்பர் 10 என்ன, அது எப்படி திடீர்னு வந்து அட்டாக் பண்ண வருது அப்படின்ட்டு இவனுக்குள்ள ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் அவனுக்கு கண்டிப்பா ஆன்சர் தெரிஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சு துடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஷினோமியாவுடைய அப்பா என்ன சொல்றாரு, இங்க பாருப்பா, நீங்க மட்டும் இல்ல, இந்த டவுட் எங்க எல்லாருக்குமே இருக்கு. அப்புறம் ஹியூமன்ஸ் நம்ம எப்படி எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரிதான் மான்ஸ்டர்ஸும் தூரத்துல இருந்து எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. சோ அதோடைய வெளிப்பாடு தான் இந்த நம்பர் 9 அப்படின்ற மாதிரி ஷினோமியோட அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது சொல்லும் போது டக்குன்னு நாருமி, அவங்களால எவால்வ் ஆக முடியுதுன்னா நம்மளும் எவால்வ் ஆகி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கரப்பா சொல்றாருங்க. அவர் பார்க்க ஒரு மாதிரி டமாசான ஆள் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா இவரு ஸ்டார்டிங்ல காட்டுற மாதிரி டமாசான ஆளா என்று இருக்க மாட்டாரு. ரொம்பவே சீரியஸான ஆள் இவர் தான். எனக்கு தெரிஞ்சு இவர் காட்டுற அந்த சீரியஸ்னஸ் வந்து மத்த யாருமே காமிச்சிருக்கவே மாட்டாங்க இந்த சீரீஸ்ல. அதே மாதிரி நாருமிக்கு வந்து மான்ஸ்டர் 8 மேல ஒரு நம்பிக்கையில அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நானும் எவால்வ் ஆவேன், ஆனா இது எனக்கு இன்னமும் எஃபிஷியன்டா எப்படி இருந்திருக்குன்னா, மான்ஸ்டர் 8 எனக்கு வெப்பனா ஆகியிருந்தா எனக்கு இது இன்னும் எஃபிஷியன்டா இருந்திருக்கும், அவன் எனக்கு ஒரு டீம் மெம்பரா இருக்கிறத விட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கும் போது நம்ம கஃப்கா ஹிபினோக்கும் சரி ஷினோமியாக்கும் சரி ஒரு மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் கமாண்டர் நாருமி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, நான் அதுக்குள்ள செத்துற மாட்டேன், எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என்னுடைய ப்ராமிஸை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மினா கூட அவன் சின்ன வயசுல என்ன ப்ராமிஸ் பண்ணணும் அதை ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. அப்புறம் இங்க பாருங்க நாருமி சார், நான் உங்களுக்கு கீழே நான் வேலை செய்ய போறேன், சோ நான் ஃபர்ஸ்ட் யூனிட் கீழே வேலை செய்ய போறேன் அப்படின்றதுனால என்னுடைய டேலண்ட்டை நான் முழுசா உங்ககிட்ட காட்ட ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் நாருமி, இங்க பாரு, பேச்சு எனக்கு பத்தாது, உன்னுடைய ஃபுல் பவரையும் உன்னுடைய மொத்த ரிசல்ட்டையும் என் கண்ணு முன்னாடி காமிச்சாதான் நான் அதை ஒத்துப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துடாத, காய்ச்சி நம்பர் 8 கண்டிப்பா நீ இன்னொரு வாட்டி ரேம்பேஜ் போனா உன்னை கொல்லக்கூடிய முதல் ஆள் நானா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சின்ன கூலா கிளம்பி போயிட்டு இருக்காருங்க. நம்மளுடைய தலைவரும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சல்யூட்டை போட்டு, எப்பா நம்மள உயிர் வாழவாது விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டிஃபென்ஸ் போஸ்ட்ல எப்படியாவது பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்கான். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் கஃப்கா ஹிபினோக்கு இருந்த அந்த ஃபேஸ் ரியாக்ஷனுக்கும் இப்ப இருக்க ஃபேஸ் ரியாக்ஷனுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். இப்போ அவன் உண்மையில ரொம்ப சீரியஸா இருக்கான், ஏதோ ஒன்னு சாதிக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்க மாதிரி இருப்பான். சோ ஹீரோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறான், இவனுக்கு என்ன மிஷன்ஸ் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் அனிமே சாம்பிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். உங்களுக்கு இந்த அனிமே சீரிஸ் கண்டிப்பா பிடிச்சிருக்கும், இதை நான் கண்டினியூ பண்றது பிடிக்கும் நம்புறேன். சோ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா எனக்கு ஒரு 50 லைக்ஸ் ஆச்சு போடுங்க கைஸ். சோ நீங்க போற ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். சோ see you soon guys, bye bye.